ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காண உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக தந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்திலிருந்து ஒரு பதிவு. இது காதல் திருமணம் சார்ந்த பதிவு. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இது காதல் திருமணமா இல்லையா என்பது சார்ந்த தகவலை ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிட முடியும். அப்படி சொல்லிவிட முடியும் என்பதற்கான சான்றுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதகங்களில் ஒன்றுதான் இது. இது ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம், அதாவது பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பொதுவாக கிரக அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது காதலில் அதிகமான பெரிய தலைவர்களை அடையாளம் காட்டியுள்ள கிரகங்கள் அல்லது லக்னங்கள் என்று பார்க்கும் பொழுது, ராசிகள் என்று பார்க்கும்போது கடக லக்கணம், கடக ராசியில் பிறந்தவர்கள் அதிகமான அடையாளத்தை காட்டியிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இது கடக லக்கணத்தில் இந்த பெண் ஜனனமாயிருக்கிறார். 18/11/2003 ஆண்டு 11:55 இரவு, அதாவது நள்ளிரவில் பிறந்திருக்கிறது. இது கடக லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும், அதாவது குரு சந்திர யோகத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தது 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆக 3 கிரகம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் தோஷத்துக்குரிய ஜாதகம். லக்கணத்துக்கு 10வது இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி வக்ரம். இந்த ஜாதகம் குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் போன்ற 3 பலமான அமைப்பில் பிறந்திருக்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்து புதாத்தி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் என்ற 3 யோகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த ஜாதகத்தில் நன்றாக கவனிப்போமானால் குரு நின்ற வீட்டிற்கு எந்த ஒரு கிரகமும் மறையவில்லை என்பதுதான் சால சிறப்பான விஷயம். ஏனென்று கேட்டால் குருவுக்கு 6ஆம் இடத்தில் மகரத்தில் எந்த கிரகமும் இல்லை, 8ஆம் இடத்தில் மேனத்தில் எந்த கிரகமும் இல்லை, 12ஆம் இடத்தில் கடகத்தில் எந்த கிரகமும் இல்லை. அப்படி இருந்தாலுமே கூட இதில் யோகம் என்று பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் 3 கிரகங்கள் இருக்கிறது. அதாவது மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 வீட்டில் 2 கிரகங்கள், 2 வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கிறது. அதாவது நெருப்பு ராசியில் முதல் வீட்டில் ராகுவும் 2வது வீட்டில் சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள். காற்று ராசியில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது. அதாவது 3 வீட்டிலே 3 கிரகங்கள் இருக்கிறது. இந்த காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களை சுலபமாக காதல் வலைக்குள் இழுத்து சென்று விடுகிறது. இந்த காற்று ராசியில் இருப்பவர்களுக்கு அதீத புத்திசாலித்தனம், தைரியம் இயல்பாக வந்து விடுகிறது. காற்று ராசி என்று சொல்லும்போது மிதுன லக்கணம் மிதுன ராசி, துலா லக்கணம் துலா ராசி, கும்ப லக்கணம் கும்பராசி ஆக இந்த காற்று ராசியை இவர்களுக்கு கற்பனையான உலகத்தை அனுபவிக்கக்கூடிய மனோபக்குவத்தை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் இங்கு லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது. ஆக இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உணர்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய சுக்கிரனும், தைரியத்தை அடையாளம் காட்டக்கூடிய சூரியனும், கற்பனையை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய புதனும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆக 5ஆம் இடம்தான் காதல். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த செவ்வாயும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது. புதன், சூரியன், சுக்கிரன் ஆக செவ்வாய் 4 கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. அதில் ஒரு கிரகம் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து விடுகிறது. ஆக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்தை பார்க்கிறான். ஆக இந்த பெண் தன்னை விட அதிக வயதுள்ள, அதாவது சுமார் 9 வயது உள்ளவரை காதலித்து திருமணம் செய்ய முடிவுகளில் இருக்கிறார். இந்த கிரகங்கள் நின்ற நிலை சார்ந்த தகவலை பார்ப்போமானால்
லக்னம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.31 பாகை பெற்றிருக்கிறது. அதாவது கற்பனையை அதிகப்படுத்தி காதல் வலையில் விழ வைக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கிறது. ஆக இயல்பாக இந்த பெண்ணுக்கு காதல் ஒன்று அதிசயமில்லை. சூரியன் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறது. குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பான விஷயம். குருவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்தவன் செவ்வாய்க்கு 10ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறான். அதற்கடுத்தது சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த சந்திரனும் லக்னத்துக்கு 4-11க்குரிய யோகாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது என்பது சிறப்பான விஷயம். அதுவும் 21.31 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதாவது குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுவது என்பது ஒரு சாலச்சிறப்பான விஷயம். அடுத்து புதன் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனாலும் சனி புதனுக்கு வீடு நட்சத்திரத்தை கொடுத்தவன் என்றாலும் கூட அவனுடைய ஸ்தானத்திற்கு 8இல் மறைந்து வக்கர பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. 21.47 பாகை இருக்கிறது. சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக லக்னாதிபதியும் சுக்கிரனும் கேட்டை நட்சத்திரத்திலையும் ஆயில்ய நட்சத்திரத்திலேயும் இருந்து இவங்களுடைய காதலினுடைய வலுவை அதிகப்படுத்தி இருக்கிறது என்பது தான் இங்கு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. ஆக சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் முன்பின் தெரியாத ஒரு புதிய அல்லது வேறு இனத்தவருடன் காதலை தந்திருக்கிறது. லக்னத்துக்கு 7க்குரியவன் வக்கிரம் பெற்றதால் 7க்குரியவனுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர சார சம்பந்தப்பட்ட உறவிலிருந்து வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது வேறு இனத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது ராகு பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு 6இல் ராகு, அதே சமயத்தில் ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவன் 8ற்கு போய்விடுகிறார் என்பது சற்று பலகீனமான விஷயம். கேது விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 26.5 பாகை பெற்றிருக்கிறது. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது பரணி பூரம் போராட்டத்தில் பூர நட்சத்திரத்தில் ஜன்னம். இது சுக்கிரனுடைய திசை 7 வருடம் 8 மாதம் 13 நாள். அதற்கடுத்தது சூரிய திசை 6 வருடம். அதற்கடுத்தது தற்போது சந்திர திசை நடப்பில் இருக்கிறது. இந்த சந்திர திசையில் தற்போது சுக்கிர புத்தி இருக்கிறது. இந்த சந்திர திசையில் சுக்கிர புத்தி இவர்களுக்கு இதற்கு முன்னாலே சந்திர திசையில் புதன் புத்தியிலேயே இவர்களுக்கு காதல் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக இதில் மேலும் ஒரு சிறப்பான ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய தாய் காரகத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது அது சுக்கிரன் 5ஆம் இடத்தில் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. லக்னத்துக்கு 9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது குரு, அவன் லக்னத்துக்கு 2வது இடத்திலிருந்து சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருக்கான். ஆக இங்கு தாயும் தந்தையும் ஏற்கனவே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதை இந்த கிரகங்கள் அடையாளம் காட்டுகிறது. ஆக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தகவல்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், வானம் எனக்கு ஒரு போதி மரம், அது நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்பதை போல ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரமும் நின்ற வீட்டுக்குரிய கிரகமும் நின்ற வீடும் வித்தியாசமான பலன்களை நமக்கு அள்ளித்தந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.